வைத்துக் கொண்டு நாளைய தமிழகத்திற்கு, நாளைய தமிழகத்தின் மறுமலர்ச்சிக்காக நாம் அனைவரையும் வழிநடத்துகிற தளபதி அவர்களை வணங்கி, நம்முடைய அரசியல் ஆசான் புதுச்சேரி ஈன்ற போர்வாள், தமிழகம் தத்தெடுத்த புதையல், எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அத்துணை பேரையுமே வாழ்த்து என்னுடைய வணக்கங்களுடன் இந்த உரையை துவங்குகிறேன். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ பேர் குழுமி இருக்கிறோம். கட்சி ஆரம்பிச்சு 8 மாதத்துல 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை, அத்துணை பேருக்குமே சவால். இந்த கட்சியை பார்த்து பயந்து உட்கட்சி கூட்டம்லாம் நடத்துறாங்க. உடனே இன்னையில இருந்தே திண்ணை கூட்டங்கள் ஆரம்பிங்க, இன்னையில இருந்தே எல்லா சேர்க்கை ஆரம்பிங்க. ஏன்னா அவ்வளவு பயம் அந்த கட்சியை பார்த்து, இல்லையா? ஏன்னா ஒரு தனி மனிதன் அப்படின்னு இருந்தது இல்லை. தளபதி அவர்களுடைய அவருடைய கொள்கைக்காகவும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைக்காகவும் யாரு வந்தா இந்த எல்லாமே மாறும். இங்க மாணவர்களுக்கு எதிராக பிரச்சனை நடக்குது, மகளிருக்கு எதிராக வன்முறைகள் நடக்குது. யாரு வந்தாதான் மாறும் எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கிட்ட நான் வரேன்னு வந்தாரு இல்லைங்களா, அந்த ஒரே ஒரு முகத்துக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் மாணவர் சமுதாயம் தொடங்கி மகளிரிடம் தொடங்கி அத்துணை பேருமே சொல்ற நிமிஷத்துக்கு நிமிஷம் உரைக்கிற ஒரே பெயர் தளபதி அவர்கள். அவர் தமிழக வெற்றி கழகத்தின் பால் நடைபெற இந்த நலத்திட்ட உதவிகள் நல்லபடியா நடந்து முடிக்க என் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரம் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள், நம்முடைய கொள்கை தலைவர் அவரை பற்றி பேசாமல் போக முடியாது. என்னை கடவுளாக நினைத்து வணங்காதீர்கள், ஆயுதமாக எடுத்து போராடுங்கள் என்று அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதிக விமர்சனங்களும் அதிக சிலை உடைப்புகளும் ஒரு தலைவருக்கு நடக்குது அப்படின்னா மதிப்பிற்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு தான் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பயம். அம்பேத்கர் என்ற பெயரை சொன்னால் அத்துணை பயம். அதே போலதான் தளபதி என்ற பெயரை சொன்னால் எங்குமே பயம், எதிரியுமே பயம். ஒரு போர்டு தந்தா பயம், ஒரு பேனர் வச்சா பயம், ஒரு கூட்டம் போட்டா பயம், கொஞ்சம் சாப்பாடு போட்டா கூட பயங்க. ஏன் பயம்? எதுக்கு பயம்? ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. தளபதி அவர்கள் 240 கோடி சம்பளம் வாங்குறாருங்க ஒரு படத்துக்கு. அவரு ஹை லெவல்ல இருக்காரு. அவரோட கெரியரோட உச்சத்துல இருந்து தமிழகத்துக்காக வராரு. ஏன் வராரு? நம்மளோட நல்லதுக்காக வராரு. ஆனா அவர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் என்ன தெரியுமா? எங்க 200 கோடி விட்டு வர்றாருன்னா ஒரு 2000 கோடி அடிக்க வராருங்க. எதிர்கட்சிகள் சொல்றது 2000 கோடி வரல, அடிக்க வரல நண்பா. நீங்க அடிக்கிற 2500 கோடி, நீங்க அடிக்கிற 2500 கோடிக்கு எங்க அண்ணன் கணக்கு கேட்க வரார். அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் சமத்துவம் சமத்துவம் எத்தனை பேர் பேசினாலும் இங்க இருக்க பாருங்க, இதுதான் சமத்துவம். ஆண் பெண் என்ற பாகுபாடே இல்லாமல் அத்தனை பேருமே இணைந்து நிற்கிறோம் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சமத்துவம். மாணவர் அணின்னு நிறைய கட்சிகள்ல இருக்கும். அங்க போய் தேடி பாத்தீங்கன்னா மாணவர்களே இருக்க மாட்டாங்க. இளைஞர் அணியும் இருக்கும், அங்கேயும் தேடி பாருங்க இளைஞர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. காலையில இருந்து இன்னைக்கு உங்க ஒரு கூட்டம் போடுறோம்பா அப்படின்னா காலையில இருந்து சுத்தி சுத்தி சுரண்டு சுரண்டு ஒவ்வொரு அண்ணன்களோ தம்பிகளோ வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வழி நடத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு தொண்டுமே நாளைய தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சி தான். பெண்கள் யாவரும் அழகு பதுமைகளாகவே பார்த்து விட்டது இந்த தமிழ்நாடு. ஆனால் பெண்கள் யாவரும் புணர்ச்சிக்காக அல்ல புரட்சிக்காக என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பையும் ஒவ்வொரு முறையும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இல்லைன்னா என்னால இங்க வந்து நின்று பேசியிருக்க முடியாது இல்லைங்களா? சேகுவேரா அவருடைய வார்த்தைகளை நினைவு கூற விரும்புறேன். ஒரு தனி மனிதரை பார்த்து ஒரு கூட்டமே பயப்படுது அப்படின்னா அவர்தான் உங்களுடைய இணைக்கும் தலைவன். அதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தளபதி அவர்கள். அவருக்கு என்ன ஒரு குட்டி அறிவிப்பு கொடுத்தா கூட, ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா கூட அதுக்கு கூட பிரச்சனை, அதுல கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த எதிர்கட்சிகள் அனைவருமே சேர்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் நம்மளை எதிர்க்கிறான் அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஒரு கூட்டமே நம்மளை எதிர்க்குது அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டோம். இன்னும் 15 மாசம் தான், கவுண்டவுன் 15 மாசம் தான். 2026 வெற்றி நிச்சயம். அதற்கு போக போற பாதை மட்டும்தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா
தொடர்ந்து போராடுங்கள். இந்த வாய்ப்பளித்த அத்துணை பேருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.